ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடி வச்சு நீங்கள் நார்மல் சாதத்துக்கும் சாம்பாராகவும் செய்யலாம், டிஃபன் சாம்பாராகவும் செய்யலாம். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாம்பார் பொடி செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் வறுத்து தாங்க சேர்க்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டைமிங்கில் தாங்க வறுப்படும். நம்ம மொத்தமாக சேர்த்து வறுக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு நான் மிளகாயை வறுத்துக்கிறேன். வத்தல் மிளகா 15 சேர்த்துக்கலாம். கூடவே காஷ்மீரி மிளகா 10 சேர்த்துக்கலாம். வத்தல் மிளகா சேர்க்கும்போது நல்ல காரம் கிடைக்குங்க. காஷ்மீரி மிளகா சேர்க்கும்போது சாம்பாருக்கு நல்ல கலர் கிடைக்கும். இந்த காம்பினேஷனில் சேர்த்து பாருங்கள், சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரம்பத்துலேருந்தே சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுபட்டால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி கலர் மாறக்கூடாது. மிளகா நம்ம கையில் தொட்டு பார்க்குற அளவுக்கு சூடாகவும் சின்னதாக ஒரு கிறிஸ்பியும் இருந்தால் போதுங்க. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இந்த அளவு மிளகா சேர்க்கும்போது 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுக்கணும். இதை சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். மல்லி சூடாகி நல்ல மணம் வரும். இதோட கலர் லைட்டாக மாறி வரும். அப்போது மல்லியை ப்ரெஸ் பண்ணோம்னா இதே மாதிரி உடஞ்சி தூளாகி வரும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இதை மாற்றி வச்சிடலாம். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் துவரம்பருப்பில் செய்கிறனால அதிகம் சேர்க்க வேணாங்க. இந்தளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கூடவே கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனோட அளவு மாறிடாமல் கவனமாக பார்த்து சேர்த்துக்கணுங்க. இதுவும் லைட்டாக கலர் மாறி கோல்டன் கலரில் வரும்போது மாற்றி வச்சிடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பாத்திரம் சூடாக இருக்கனால கலர் சேஞ்ச் ஆகி சீக்கிரமே வெடிச்சு வருங்க. கடுகும் வெந்தயமும் கோல்டன் கலர் ஆகி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மாற்றி வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கரலாம். மிளகுலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரும். அப்போ சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சூடாக இருக்கனால சீக்கிரத்துலேயே வெடிச்சு வந்துடும். கறியை விட்டுறக்கூடாது, உடனே மாற்றி வச்சிடணுங்க. நம்ம வீட்டில் சாதம் செய்கிற பொன்னி அரிசி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது சேர்க்கும்போது சாம்பாருக்கு நல்ல கெட்டித்தன்மை கிடைக்குங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மாற்றி வச்சிடலாம். நல்ல கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலையை 1 கைப்பிடி சேர்த்துக்கணும். அதோட ஈரப்பதம்லாம் போயிடணுங்க. இது நல்ல கிறிஸ்பியாகி வந்துடும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் தாங்க மாற்றி வைக்கணும். லேசாக ஈரம் இருந்தால் பொடி கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மாற்றி வச்சிடலாம். கட்டி பெருங்காயம் சின்னதாக கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்து தாங்க வேக வைப்போம். உங்களுக்கு பெருங்காயத்தோட மனம் பிடிக்கும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம தொட்டு பார்த்தா உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு வந்தோடனே மாற்றி வச்சிடலாம். உங்ககிட்ட கெட்டி பெருங்காயம் இல்லாட்டி பெருங்காய பொடி கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட சூடெல்லாம் போய் நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. பெருங்காயம் கை வச்ச உடனே உடஞ்சி போகிற அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறணும். நான் மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துடுறேன். அப்போ தான் சாம்பார் பொடி கொரப்பாக இல்லாமல் நல்ல நைஸான பவுடராக வரும். அதனால் நம்ம எடுத்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா தொடச்சி தான் எடுத்துக்கணும். நம்ம வறுத்த பொருளெல்லாம் 2-3 ஷிஃப்டாக பிரித்து தாங்க அரைக்கணும். அப்போ தான் நல்ல நைஸான பவுடராக கிடைக்கும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரைக்கணும். நம்ம அதிக அளவு சாம்பார் பொடி செய்யும்போது மஞ்சள் கிழங்கு சேர்த்து மில்லில் கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே கொஞ்சமாக அரைக்கிறனால மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் எல்லா பொருளையும் 2-3 ஷிஃப்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி சாம்பார் செய்வீங்களோ அதே மெத்தட்லேயே செய்யுங்க. கூடவே இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. வீட்டிலே சாம்பார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.